இங்க நம்ம மௌக்லி ஒரு குளத்துல படுத்து ஜாலியா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் உள்ள போய் அதுங்க கூட விளையாடிட்டு மேல வரலான்னு பாக்குறான். பார்த்தா குளத்துக்கு மேல இவனுடைய எதிரியான அந்த பயங்கரமான புலி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம மௌக்லி அப்படியே மிதக்கிட்டு மேல போயிட போறோம்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே அடியில இருந்த ஒரு மரத்துடைய வேற டைட்டா புடிச்சுக்கிறான். உள்ள இருக்கிற நம்ம மௌக்லியால ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியாம மூச்சு விட்டுறான். அந்த மூச்சு காத்து அப்படியே பப்புள் மாதிரி மேல போயிடுது. அதை பார்த்த உடனே அந்த புலி அலர்ட் ஆயிட்டு உள்ள ஏதோ இருக்கு போலன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா பாக்குது. அதை பார்த்த உடனே நம்ம மௌக்லிக்கு இன்னும் பயம் அதிகமாகி என்ன பண்றதுன்னே புரியல. நல்லவேளை அந்த புலிக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுது. அது போன அடுத்த செகண்டே நம்ம மௌக்லி அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வேக வேகமா வெளியில வந்து பயங்கரமா மூச்சு வாங்குறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புலி அந்த இடத்துக்கு வந்துட போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த புலி அங்க இருக்கிற செடிகளுக்கு பின்னால தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும். அவனை பார்த்த உடனே பயங்கர ஸ்பீடா துரத்த ஆரம்பிக்குது. அவனும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அப்படியே கால் தடிக்கி அங்க இருந்து ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த புலி என்ன பண்ணுதுன்னா அவன் மேல எந்திரிச்சு வருவான். அவனை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பள்ளத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த புலி அந்த இடத்துலயே காணோம். வேற ஏதோ ஒன்னு பாம்பு மாதிரி அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது. கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது அது ஒரு மிகப்பெரிய யானையுடைய தும்பிக்கை. அது அப்படியே நம்ம மௌக்லியை பிடிச்சி தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து மேல கொண்டு வந்துருது. நம்ம மௌக்லியும் அந்த யானைக்கு நன்றி சொல்றான். அதுக்கப்புறம் அது அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுது. அப்புறம் உடனே நம்ம மௌக்லியுடைய ஃப்ரெண்டான கருஞ்சிருத்த அந்த இடத்துக்கு வந்துருது. நம்ம மௌக்லியும் அது மேல ஏறி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். கடைசியில் அந்த புலி அப்படியே ஏமாற்றத்தோட ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கு.